கொடைக்கானல்ல நாங்க அடுத்ததா போற இடம் பார்த்தீங்கன்னா, பசுமை பள்ளத்தாக்கு. சூசைட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பசுமை பள்ளத்தாக்குக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்ல 2 சைட்லயுமே உங்களுக்கு நெறைய கடைகள் இருக்கும். இங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸு, நம்ம அழகு பொருட்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் இங்க 2 பக்கமுமே வச்சிருப்பாங்க. ஆ தைலம், அப்புறம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இங்க வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தோம்னா, வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமான வியூ பாயிண்ட் தாங்க. அதாவது மேலருந்து நம்ம இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது, பழனியோடைய எல்லா வியூஸுமே இங்க நல்லா தெரியும். நல்லா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா தெரியும். கீழ உள்ள எல்லா இடங்களுமே நல்ல பசுமையா தெரியும். அதில கொஞ்சம் மேகங்கள் இருக்கும்போது, இன்னும் ரொம்ப ரம்மியமா இருக்கும். இது ரொம்ப ஆழம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேலி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா, நெறைய டூரிஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு கீழ போய் ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நெறைய பேரு ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துர்றாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் நல்ல அ பெரிய பெரிய வேலிகள்லாம் போட்டு நல்லா அடைச்சுட்டாங்க. இதில பார்த்தீங்க இங்க ஒரே ஒரு சின்ன தொல்லை என்னன்னா, குரங்கு அதிகமா இருக்கும். குரங்கு நம்ம போற பொருட்கள வந்து பத்திரமா வச்சுக்கணும். குரங்குகள் அதிகமா இருக்கிறனால, ஏதோ அத புடுங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குணா கேவ் கிளம்பியாச்சு. இங்கேயும் குரங்கு தொல்லை அதிகமாவே இருக்குங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடிலாம் இங்க அலவுடே கிடையாது. இப்போ தான் அலோவ் பண்றாங்க. அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளுமே இருந்துச்சு. Poco. ரொம்ப ஹைட்டா இயற்கையின் வரம் தாங்க கொடைக்கானல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள்